ஹேர் ஸ்டைல் நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ ரீசெண்டாக மாஸ்டர் படத்தில் தளபதி விஜயோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும், இப்போ தலை அஜித்தோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, தனுஷரோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது, அருண் விஜயோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, அவங்களாம் எப்படி தான் செட் பண்ணுறாங்களோ, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இந்த வீடியோவில் நான் என்னோடய ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸில் உங்ககிட்ட இருந்தால் நீங்களும் வந்து உங்களோட ஃபேவரட் ஹீரோ மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாக செட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் சரண் லைஃப் ஸ்டைல் இதான் நம்மளோட ஐடி பேர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்ல இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்ஃபிட் ஐடியாஸ், ஃபோட்டோக்கான போசஸ் ஐடியாஸ்லாம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என் கூட எங்கேஜாக இருக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். காய்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து ப்ரைஸோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், அதாவது நான் குளிச்சுட்டு வந்து தலையெல்லாம் தோட்டினதுக்கப்புறம் நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீக்ஸில் வந்து சீரம் யூஸ் பண்ணுவேன். சீரம் எதுக்காக யூஸ் பண்ணுங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஆயில் அப்ளை பண்ணுறோம்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் சீரம். ஆயில் அப்ளை பண்ண வர ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நைட் டைம் அப்ளை பண்ணுறோன்னா பிரச்சனை கிடையாது. பட் என்னோட ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆயில் அப்ளை பண்ணேன்னா என்னோட ஃபேஸ்லலாம் வலிஞ்சு ஃபேஸ் ஆயிலியாக மாறிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் சீரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சீரம் வந்து அந்த மாதிரி படியை செய்யாது, மற்றபடி ஆயில் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரீக் சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஷைனாகவும் இருக்கும். லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும், ஒரு பம்பே போதும், நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஒரு ஸ்மூத் லுக் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணிடுவேன். அதே மாதிரி ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரம் அப்ளை பண்ணால் அந்த ஹீட்னால் வர டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இந்த சீரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், வேணும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் அது உங்களோட தேவை தான். பட் என்னை பொறுத்த வரைக்குமே நான் டெய்லியுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் வாரத்துக்கு 2-3 நாள் வந்து யூஸ் பண்ணுவேன். மெயினாக வந்து என்னோட ஹேரை வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன், ஒரு ஹேர் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணி செட் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணுறதுனாலமா ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்கும்னு சொல்லலாம். அண்ட் இந்த சீரமில் எனக்கு பிடிச்ச விஷயம், இதில் விட்டமின் இ இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்காடமியா ஆயில்னு ஒரு ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஹேருக்குமே வந்து விட்டமின் இ ரொம்பவே நல்லது. ஸோ சீரம்க்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர். ஸோ இப்போ சீரம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஹேருக்கு வால்யூம் கொடுத்து நிற்க வைக்கணும்ல, அதுக்காக வந்து நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹேர் ட்ரையரை நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WAHL வால் அப்படிங்கிற பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரையர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே வரும். 2000 வாட்ஸ் இருக்கிற ஒன்று. இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வாங்க சொல்ல மாட்டேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து இப்போ ரீசெண்டாக இதை வாங்கியிருந்தேன். ஸ்டார்டிங்லலாம் பேசிக்கான ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ட்ரையர் வாங்க போகிறீங்கன்னா சோபான்னு ஒரு பிராண்ட், அதோட ப்ரைஸ் 600 ரூபாயிலேருந்து 650 ரூபா வரும். ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும், பெருசால டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அந்த ட்ரையரே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரையரில் வந்து மொத்தம் 2 பட்டன் இருக்கும். ஒரு பட்டனில் வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கும், அதாவது ஸ்லோ, மீடியம், அப்புறம் ஹை ஃபாஸ்ட் 3 இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஹேரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடான ஹேர், அதுக்கப்புறம் வந்து நல்லா ஹாட்டான ஹேர். 3 காற்று, அதாவது 3 டைப் ஆஃப் ஹேர் வர மாதிரி வந்து ஹேர் செட்டிங் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்கில் வந்து என்ன செட்டிங் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து சீக்கிரமாக காயணுங்கிறதுக்காக ஃபுல் ஹீட்டில் வச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஹேர் டேமேஜ் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் வந்து ஒன்று கோல்டு ஹேரில் வைக்கணும், ஒன்று நார்மலான சில்லுன்னு ஹேர் வரும்ல, ஸோ அதில் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் உங்கள் ஹேருக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அப்படி இல்லைன்னாலுமே நான் சீரமில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கணும். மீடியம் ஃபாஸ்ட்டு, மீடியம் ஹாட் இதில் வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பர்சனலாக நான் வந்து அதில் தான் பண்ணுவேன். அதே மாதிரி ட்ரையர் வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு எப்பவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேருக்கு டேமேஜ் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹை ஹீட்டில் வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ட்ரையரோட லிங்க் வந்து கீழே இருக்கும், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ். ஹேர் வேக்ஸ் இல்லாமல் நம்மளோட ஹேரை ஸ்டைல் பண்ணவே முடியாது. பண்ணலாம், பட் வந்து உங்களுக்கு லாங் ஹோல்டு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வேக்ஸுங்கிற ஒன்று உங்கள்கிட்டே இருக்கணும். நான் வந்து மொராக்கன் ஆயில் டெக்ஸ்சர் கிளேங்க ஒரு ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகம், 2000 ருபீஸ்க்கு மேலே இருக்குது. அதுவும்
அதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்க வேணாம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஒரு ஹேர் வேக்ஸ் வாங்க போகிறேன், ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அர்பன் கப்ரூ பிராண்டை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அர்பன் கப்ரூ பிராண்டில் வந்து க்ளே ஹேர் வேக்ஸ், ரிபல் க்ளே ஹேர் வேக்ஸ்னு ஒன்று வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேர் வேக்ஸ் வந்து எனக்கு 3 சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஹேர் வேக்ஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது ஒன்று நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேர் வேக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, இது வந்து ஒரு ரீஸ்டைலபிள் ஹேர் வேக்ஸ். ரீஸ்டைலபிள்னா இப்போ நிறைய பேருக்கு இப்போ ப்ராப்ளம், ப்ரோ நான் ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணிட்டு போகிறேன், வெளியே போய் காற்றுல கலந்துருச்சு, அதுக்கப்புறம் செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, செட் பண்ணால் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. இந்த ஹேர் வேக்ஸில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. இது ரீஸ்டைலபிள். இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு, வெளியே போகிறோம், முடி கலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து களைச்சி விட்டான் அப்படின்னாலுமே சீப்பு இருந்துச்சுன்னா சீப்பை வச்சு, அப்படி இல்லைன்னா கையை வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணாலே வந்து செட் ஆயிடுது. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த விஷயம். அதே மாதிரி இதில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து இவங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், நம்ம ஹேருக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோலபிள். அதாவது நம்ம ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணி வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஷாம்பு வச்செல்லாம் வாஷ் பண்ண தேவை கிடையாது. தண்ணியை வச்சு நார்மலாக நீங்கள் கழுவுனாலே அந்த வேக்ஸ் எல்லாமே தலையிலிருந்து போயிடுது. இதுவும் ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம். அண்ட் அர்பன் கப்ரூ பிராண்ட் வந்து ரொம்பவே ஒரு ட்ரஸ்டபிளான பிராண்ட் தான். நான் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஹேருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்தது கிடையாது. அண்ட் இந்த ஹேர் வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் ஹேராக இருந்தாலுமே செட் ஆகும். உங்களுக்கு கர்லி ஹேராக இருக்குது, வேவி ஹேராக இருக்குது, ஸ்ட்ரைட் ஹேராக இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிற ஒரு டைப் தான் இந்த ஹேர் வேக்ஸ். அண்ட் இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் உங்களோட கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. கை ஃபுல்லாக நல்லா டிசால்வ் ஆன உடனே வந்து உங்கள் ஹேரில் பொறுமையாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுற மாதிரியே கீழே குனிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஹோல்டு கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிரரை பார்த்து உங்களுக்கு தேவையான ஸ்டைலை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். தேவைப்பட்ட வந்து நீங்க சீப்பை வச்சு செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ப்ராடக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் தடவை ஹேர் வேக்ஸ் வாங்குறீங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற பொருள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த விஷயத்தை தான் பசங்க வந்து சிம்பிளா நினைச்சு கோட்டை விட்டுருவாங்க. அதாவது சீப்பு. மோஸ்ட்லி நம்ம பசங்க கிட்ட இருக்கிற ஒரு காம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டில் ரவுண்டாக இருக்கும். அந்த காம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக ட்ரெஸ்ஸிங் ப்ரஷ்ஷே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும், வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொத்தம் உங்ககிட்ட 3 காம்பு இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு ப்ரஷ், அதாவது ரவுண்ட் ப்ரஷ். ரவுண்ட் ப்ரஷ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்மளோட ஹேர் வந்து லைட்டாக வேவாலாக இருக்கும்ல ஃப்ரண்ட்டில், அதெல்லாம் போக்குறதுக்காக இப்போ ட்ரை பண்ணும்போது இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே தூக்குனீங்கன்னா என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோவில் தெளிவாக பண்ணியிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக அந்த வேவ்னஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டான ஃபீல் கிடைக்கும், கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். இதுக்காக ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பேடல் ப்ரஷ். பேடல் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வேவ்னஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்கள் ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேடல் ப்ரஷ் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்துக்கு பேடல் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது உங்கள் ஹேரை கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹேரை நல்லா ட்ரை பண்ணுறதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் காம். அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் அம்மா யூஸ் பண்ணுவாங்களா அந்த டைப் காம். இந்த டைப் காம்லேயுமே சின்ன பல் இருக்கும், பெரிய பல் இருக்கும். சின்ன பல் இருக்கிற பக்கத்தை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, பெரிய பல் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சின்ன பல் இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் டேமேஜ் ஆகல நிறைய சான்சஸ் இருக்குது. பெரிய பல் இருக்கிறத எதுக்கு யூஸ் பண்ணா, நீங்கள் இப்போ வேக்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு, கரெக்டாக சீப்பெல்லாம் வச்சு நான் மற்ற காம்பெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி வேக்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டைலுக்காக அந்த ஸ்ட்ரீக் லுக்குக்காக மட்டுமே வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் காம் தேவைப்பட்டால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நீட்டான லுக் கிடைக்கும். இந்த 3 சீப்புமே வந்து நம்ம பசங்க கிட்ட இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே. இப்போ நம்ம ஹேர் எல்லாமே செட் பண்ணியாச்சு. எனக்கு செட் பண்ணது ஒரு கொஞ்ச நேரத்துக்காவது அப்படியே இருக்கணும். இப்போ நான் வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அந்த இடத்துல நான் செட் பண்ண மாதிரியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் யூஸ் பண்ண பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் கப்ரூவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோர் தென் ஒரு 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இதோட ஹோல்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவங்க வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, நோ கேஸ் ஹேர் ஸ்ப்ரேன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஹேர் ஸ்ப்ரே லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று. அது வந்து நமக்கு கிடைக்கல, ஃபியூச்சரில் வந்து அதை நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். இப்போதைக்கு நம்ம கைக்கு வரல, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே கிடச்சிருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்ப்ரே ஒன்று நல்லா தான் வாங்கணும்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் என்னோட ஹேரை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் மட்டும் கிடையாது, உங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி அதுக்குள்ளே வந்தாச்சு, ப்ரோ இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணலாமா, டெய்லியுமே யூஸ் பண்ண என்னோட ஹேருக்கு ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ப்ராப்ளம் வரும்.
டெய்லியுமே யூஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட்டுமே வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் என்னையே எடுத்துக்கோங்க, நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது அப்படி இல்லைனா ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ்க்கு போகும்போது மட்டும்தான் ஹேர் ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அப்படி இல்லைனா வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறீங்க, இல்லை முக்கியமான இடத்துக்கு, உங்களுக்கே தெரியும்ல, ஒரு முக்கியமான இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு போங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ப்ராப்ளம் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணி போயிட்டு வந்ததுக்கப்புறம், இப்போ வேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கழுவியே ஆகணும். அப்படியே நீங்கள் படுத்திங்கன்னா உங்களோட ஹேர் வந்து பில்லோலெல்லாம் வந்து படுறது மூலமாக வந்து அந்த ஹேர் வேக்ஸ் க்ளே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஹேர் ஃபால் ஆகல சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து வீட்டுக்கு வந்த உடனே கழுவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஒன்று. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரெகுலராக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிடாதீங்க. தேவையான போது மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா அதுக்கான காரணம், ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ப்ராப்ளம் வரும். அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டைலாக இருங்க கைஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் தடவை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ஸ்டன்ட்டில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.